அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது பாரதிய சாட்சிய அதிநயம் 2023. ஸோ இது முன்னாடி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இருந்துச்சு. இந்திய சாட்சிய சட்டம் 1872 இருந்தது. இப்ப பாரதிய சாட்சிய அதிநயமா மாறி இருக்கு. ஓகே, இதனுடைய ஆக்ட் நம்பர் கூட நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்க சான்சஸ் இருக்கு. So Act number 47 of 2023 47/2023. இது எப்ப பிரசிடென்ட் உடைய அசென்ட் வாங்குச்சு அப்படின்னா 25 டிசம்பர் 2023 எனாக்ட் ஆச்சு. என்ஃபோர்ஸ் ஆனது 1/7/2024. இப்ப இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கும் பாரதிய சாட்சி அதிநயத்துக்கும் என்னென்ன மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த செஷன் இருக்க போகுது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் சார்ட்டர் ஆக்ட் 1726 படி இங்கிலீஷ் காமன் லா பீரியட்ல இருந்தது. அதன்படி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் உருவாக்கணும்னு நினைச்சாங்க. ஸோ இது மெயின்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன்னால சர் ஹென்ரி மெயின் அப்படிங்கிறவரால 1868 வெறும் 34 செக்ஷன்ஸ் ஓட கொண்டு வரப்பட்டுச்சு. அத அந்த கமிஷன் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டான அந்த 34 செக்ஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு ஸ்டீஃபன்ஸ் கமிஷன் மூலமா ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் டிராஃப்ட் பண்ணி அதன் பிறகு கொண்டு வந்ததுதான் இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. ஸோ இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? இது பிரியாம்பல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸ்பீடியன்ட் டு கன்சாலிடேட், அதாவது சட்டங்களை ஒருங்கிணைத்து டிஃபைன் அண்ட் அமெண்ட் த லா ஆஃப் எவிடன்ஸ். ஸோ ஒரு சட்டத்தை வரையறுத்து அதன் பிறகு அதுல ஏதாவது திருத்தம் இருந்துச்சுன்னா கொண்டு வரலாம். அதுவும் எது சம்பந்தப்பட்டதுன்னா சாட்சியத்தை சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய பாரதிய சாட்சிய அதிநயம் எப்படி இருக்குன்னா, an act to consolidate and to provide for general rules and principles of evidence for fair trial. அதாவது ஒரு சட்டம் அது ஒருங்கிணைத்து அது சில ரூல்ஸும் பிரின்சிபல்ஸும் கொடுக்குதான். எப்படியெல்லாம் ஒரு எவிடன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முறை எப்படி இருக்கணும், அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு அதுவும் நியாயமான விசாரணைக்கு எப்படி ஒரு சாட்சியம் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பாரதிய சாட்சிய அதிநயம் சொல்றாங்க. இந்த பாரதிய சாட்சிய அதிநயம் 74th இயர் ரிபப்ளிக் இயர், அதாவது 2023 இல்லையா? சோ அந்த இயர்ல தான் இது பார்லிமெண்ட் முன்னாடி கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கும் பாரதிய சாட்சிய அதிநயத்துக்கும் செக்ஷன் வைஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னா, செக்ஷன் வைஸ் இதுல 167 இருக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. பாரதிய சாட்சிய அதிநயத்துல 170, ஒரு 3 செக்ஷன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. ஆனா பெரிதளவுக்கு இதுல சேஞ்ச் இருக்கா அப்படின்னா இல்ல. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை பேஸ் பண்ண எவிடன்ஸ கொண்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரானிக் எவிடன்ஸை எப்படி எல்லாம் எடுக்கணும், நேரடியா இல்லாம வீடியோ கான்பரன்ஸ் மூலமா எப்படி அது அப்ளை ஆகும், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எலாபரேட்டா இங்க சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த டெலகிராஃப் இது மாதிரி சம்பந்தப்பட்ட செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டா இருக்கட்டும், பாரதிய சாட்சி அதிநயமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த விஷயத்த ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு பொருண்மை ஃபேக்ட், அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ், இது ரெண்டையுமே நடைமுறைப்படுத்துது. அது மட்டும் இல்லாம அட்மிசபிலிட்டி ஆஃப் ப்ரூஃப், இந்த விஷயத்த சாட்சியமா எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படிங்கிற அந்த முடிவை கொண்டு வரக்கூடியதா இருக்கு. அடுத்து அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் அண்ட் ரியபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ். அப்ரிசியேஷன்னா ஒரு சாட்சியத்தை கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ அதுக்கு கிடைக்கும், அந்த டாக்குமெண்டோட மதிப்பீடு என்ன மாதிரி சாட்சியத்தை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறத மதிப்பீடு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டா இருக்கட்டும், பாரதிய சாட்சி அதிநயமா இருக்கட்டும், ரெண்டுத்துலயுமே இது சப்ஸ்டாண்டிவ் லாவா ப்ரொசீஜரல் லாவா அப்படின்னு கேட்டோம்னா இது ரெண்டுமே தான். சோ அதனால இது அட்ஜெக்டிவ் லாவா இருக்கும். ஓகே, சப்ஸ்டாண்டிவ் லானா நிலைமுறை சட்டம், அதாவது அதுல இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஐபிசி சொல்லலாம். அதுல எப்படி ஒரு தண்டனை, இந்த தவறு செஞ்சா இந்த தண்டனை அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ப்ரொசீஜரல் லா பொறுத்த வரைக்கும் அந்த தண்டனை எப்படி செயல்முறைப்படுத்தணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதுதான் ப்ரொசீஜரல் லா.
அட்ஜெக்டிவ் லான்னும் போது ரெண்டையும் பேஸ் பண்ண விஷயங்கள் இதுல இருக்கும், இந்த சட்டத்துல இருக்கும். இது சிவில் லாவா கிரிமினல் லாவா, இது கிரிமினல் சட்டத்துக்கு மட்டும் தான் பொருந்துமா சிவில் சட்டத்துக்கு மட்டும் தான் பொருந்துமா அப்படிங்கிற கேள்விக்கு இது ரெண்டு சட்டத்துக்குமே பொருந்தும். ஆனா சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் சிவிலுக்கு மட்டும் தான் பொருந்தும், சில செக்ஷன்ஸ் மட்டும் கிரிமினலுக்கு மட்டும் தான் பொருந்தும். அது என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 23, பாரதிய சாட்சிய அதிநியம் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 21, இது சிவிலுக்கு மட்டும்தான் பொருந்தும். கிரிமினல் சைடு பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 105 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கிரிமினல் சைடுக்கு மட்டும்தான் பொருந்தும். அண்ட் 108 ஆஃப் பாரதி சாட்சிய அதிநியம் கிரிமினல் சைடுக்கு மட்டும்தான் பொருந்தும். இது என்ன மாதிரியான சட்டம் அப்படின்னா லெக்ஸ் ஃபோரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது அந்த நிலத்துக்கான சட்டம். ஒரு இந்திய சாட்சிய சட்டமா இருக்கலாம், இல்ல பாரதிய சாட்சிய அதிநியமா இருக்கலாம். என்னென்ன பேசிக் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் எவிடன்ஸ் வந்து ஃபேக்டின் இஷ்யூ, அதாவது என்ன பிரச்சனை கூறிய சங்கதி இருக்கோ அது சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன். ஸோ பெஸ்ட் எவிடன்ஸ் கொடுக்கணும்னா கண்டிப்பா அந்த பெஸ்ட் எவிடன்ஸ் டைரக்ட் எவிடன்ஸா தான் இருக்கும். ஆனா இந்த பாரதிய சாட்சி அதிநியத்துல செகண்டரி எவிடன்ஸா கூட நீங்க வந்து காப்பீஸ் ஆஃப் த ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து செகண்டரி எவிடன்ஸாவும் கன்சிடர் பண்ணலாம்னு அதையும் ஒரு கன்சிடரேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க பாரதிய சாட்சி அதிநியம் பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்த மூணாவது விஷயம், ஹியர்சே எவிடன்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட். சோ காதின் வழியா ஒரு நபர் கேட்டு அந்த வந்து சாட்சியமா நீதிமன்றத்துல கொடுக்கறாங்கன்னா அதை வந்து நீக்கம் செய்யணும், அதை வந்து சாட்சியமா முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாரதிய சாட்சி அதிநியம் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த பில்ல வந்து லோக்சபால 11th ஆகஸ்ட் 2023 சப்மிட் பண்றாங்க. சோ இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே லோக்சபா அந்த மெம்பர்ஸ் எல்லாமே கமிட்டி மெம்பர்ஸ், அதாவது பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஹோம் அஃபேர்ஸ், அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதன் பிறகு இதுல எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பார்த்து அதுல எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வித்ட்ரா பண்ணி 10th நவம்பர் 2023 அகெயின் சப்மிட் பண்றாங்க. இந்த பில் வந்து பிரசிடென்டோடைய அசன்ட்டை 25 டிசம்பர் 2023 அன்னைக்கு வாங்குறாங்க. அதன் பிறகு அது 17 அன்னைக்கு செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கெசட்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. அந்த நோட்டிபிகேஷன் படி 17க்கு அப்புறம் இது செயல்பாட்டுக்கு வருது. ஸோ இந்த ஆக்டை தான் நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபோர்கமிங் வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ இதுக்குன்னு தனியா பிளேலிஸ்டும் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதை பத்தி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிக்கலாவும் சரி, எக்ஸாம் ஓரியன்டாவும் சரி, இல்ல நான் ஒரு பொதுமக்களா இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, கண்டிப்பா விதிவிலக்காக திகழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டா வீடியோ பை வீடியோவா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.